தலைவர் எப்பவுமே தஞ்சாவூர்காரங்க மேல பாசம் உண்டு. கலைஞருக்கு நிறைய பேருக்கு அவரை தேடி வருவாங்க. அவரை தேடி அவரை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலையில செய்ய முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாரு. அனுப்பிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போய்கிட்டு இருப்பான். அவனை போய் முதல்ல கூட்டிட்டு வா அப்படிம்பாரு. நாங்க இங்க இருந்து ஓடுவோம். தேடி பிடிச்ச இங்க அவங்கள கூட்டு வருவோம். கூட்டு அவர் உதவியாளர் சண்முகநாதனை கூப்பிட்டு அதை எப்படியாவது செஞ்சு கொடுப்பா, எந்த வழியிலாவது பண்ணி கொடுப்பா அப்படிம்பாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர்கிட்ட நாங்க வேலை செஞ்சுங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை உண்டு. அதை நினைச்சு பல நேரங்களில் சிந்தித்து நாங்க அழுவது உண்டு. அப்படிப்பட்ட தலைவருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவில் பேச அழைத்ததற்கு அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு நன்றியை கூறி, இன்றைக்கு இந்த கூட்டம் என்பது மாணவ செல்வங்க நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது போல படிப்புல அதிகமாக நீங்க கவனத்தை செலுத்துங்கள். இந்த வயது என்பது படிப்பு 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 அதில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி முத்தமிழர் கலைஞருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்ற ஆசை. ஏன் முத்தமிழர் கலைஞருடைய புகழை நாம் பாராட்ட வேண்டும்? வருகை தந்திருக்கிற மாணவர்கள் அரசியல்லாம் விட்டுருங்க. நாங்க இந்த கட்சி, நாங்க அந்த கட்சி, நாங்க அமைச்சர், இங்க மேல இருக்கலாம், மக்கள் இதெல்லாம் விட்டு விடுங்கள். இதையெல்லாம் தாண்டி முத்தமிழர் கலைஞர் அப்படின்னா யார் அப்படிங்கும் போது நீங்க முதல்ல நீங்க கேட்க வேண்டியது உங்க வீட்டுல இருக்க உங்க தாத்தா பாட்டி கிட்ட. அதுக்கப்புறம் உங்க பெற்றவங்க நீங்க கேட்கணும். இந்த கலைஞர் கலைஞர் சொல்றாங்களே, உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு ஒரு மின்சாரம் என்ற அந்த வசதி போய் சேருது. அதன் காரணம் யார்? குறிப்பாக 1974க்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு மின்சார அந்த கனெக்ஷன், அந்த கரண்ட் வந்துச்சு. அது காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்தமிழர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய அன்பின் மகேஷ் பொய்யாமொழியை உற்று நோக்கினால் தெரியும். அவருடைய தாத்தா கலைஞரோடு இருந்தவர். அவருடைய தந்தை மாண்புமிகு தளபதி அவர்களோடு பயணித்தவர். இன்றைக்கு நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வருங்கால தமிழகம் என்று போற்றப்படுகின்ற இளைஞர்களின் இதயத்திலே சிம்மாசமிட்டு அமைந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய உதயநிதி அவர்களுடைய தோழனாய் இன்றைக்கு அரசியல் களத்திலே பயணித்துக் கொண்டிருப்பவர். எதையெடுத்தாலும் மூன்றாக தெரிந்தவர் தான் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஆகவே அவரை மனதார வாழ்த்துகிறேன், மனதார பாராட்டுகின்றேன். வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளே, கலைஞர் வாழ்க்கை, அவர் ஒரு பெரிய போராளி. அவருடைய போராட்டத்திற்கு ஒரு மதிப்பை சொல்ல வேண்டும் என்றால் பல பேர் உயிரோடு இருக்கின்ற போதுதான் போராடுவார்கள், போராட முடியும். ஆனால் இறந்த பிறகும் தன்னுடைய உணவை அடக்கம் செய்வதற்காக இறந்த பிறகும் போராடி வெற்றி என்ற ஒரு தலைவர் உண்டென்றால் வரலாற்றில் கலைஞர் ஒருவராக